போரில் வெற்றி பெற்ற மாமன்னர் அசோகர் தனது சக்திகளை 9 ரகசிய புத்தகங்களில் ஒளித்து வைக்கிறார். அவை உலகின் வெவ்வேறு பகுதிகளில் பாதுகாக்கப்படுகின்றன. சில யுகங்கள் கடந்து அந்த புத்தகங்களை கைப்பற்றி சாகாவரம் பெற துடிக்கிறார் தீய சக்தியான மகாபீர் லாமா. 9வது புத்தகத்தை வைத்திருக்கும் யோகினியான அம்பிகா அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி தன்னுடைய மகன் வேதாவை வாரணாசியில் கைவிடுகிறார். அவன் அங்கேயே வளர்ந்து 24 வயதை எட்டும் போது அவன் யார் என்பதையும் அவனுக்கு இந்த உலகில் கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதையும் திரையில் பிரம்மாண்டமாய் விரிக்கிறது. அதுவும் லைவ் ஆக்ஷன் 3D அனிமேஷன் கலந்த காவிய திரைக்கதை அமைப்பு. அதற்கான காட்சி அமைப்புகள் பிரம்மாண்ட திரை அனுபவமாக நம்மை இருக்கையிலேயே அமர வைத்து அசரடிக்கிறது. தமிழிலும் வெளியாகியிருக்கும் இந்த அக்கட தேசத்தின் மிராய். முதலில் பாராட்டப்பட வேண்டியது திரைக்கதையை எழுதி ஒளிப்பதிவு செய்து இயக்கியிருக்கும் 37 வயதே நிரம்பிய கார்த்திக் கடம்நேனிதான். இவர்தான் கார்த்திகேயா 2, ஈகிள் படங்களின் கதாசிரியர் என்பதும் நினைவு கூறத்தக்கது. மிராய் படத்தின் ஜீவனாக இருப்பவர் இந்தியாவின் தலைசிறந்த படத்தொகுப்பாளர் ஸ்ரீஹர் பிரசாத். அவரின் வழிகாட்டுதலை இயக்குனர் கார்த்திக் கடம்நேனி தனது பேட்டிகளில் மிகவும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதும் கவனிக்கத்தக்கது.